பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் எக்ஸாம் பற்றி தான் நீங்கள் எப்படி படிக்கணும் அதை பற்றி தான் இன்னைக்கு நான் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது எப்படி படிக்கணும், எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும், சார் எக்ஸாம் டேட் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்களே அந்த டேட்ல நடக்குமா, அதை பற்றிலாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் அனுப்பிச்சிருவேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் அனுப்பிச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி நான் எல்லாமே பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா அது புரிஞ்சு படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் ஒவ்வொரு யூனிட்டும் நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் எக்ஸாம் பற்றி சொல்கிறேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் டேட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜனவரி 20ஆம் தேதி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் கொஸ்டின், சார் அந்த டேட்ல எக்ஸாம் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா சார், அந்த டேட்ல எக்ஸாம் வந்து நடந்துருமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்கள் இருக்கு சார். சார் 5 சப்ஜெக்ட் படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 5 யூனிட் இருக்கு, இது எப்படி சார் நம்ம படிக்கிறது, ஒவ்வொரு யூனிட் பெருசா இருக்கு, எப்படி சார் இந்த டைமுக்குள்ள முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த உங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா எல்லாரும் நல்லா படிச்சு எல்லாரும் நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? இப்ப நான் சொல்ல போற விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். யாருக்குமே அரியர் வராது, நல்ல மார்க்கும் உங்களுக்கு எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த விஷயம் எல்லாமே நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த எக்ஸாம் டேட்டு அந்த டைம் டேபிள் கொடுத்த பிறகுதான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த வருஷம் தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் சொல்றேன். ஏன்னா இந்த டைம் எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இப்பயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா இதை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இப்ப இதை சொல்ற முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகிச்சுங்க. உங்களுடைய எய்ம் எல்லாம், உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுக்கணும். இதுதான் உங்களுடைய குறிக்கோள். சரிங்களா? இதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அப்புறம் நீங்க கேளுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், சார் ஜனவரி 20ஆம் தேதி எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்ல எக்ஸாம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்தளவுக்கு சொல்றேன், அந்த டேட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அந்த டேட்ல நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி, தள்ளி போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்ப நான் சொல்ல போற விஷயம்னா அவங்க எக்ஸாம் டேட் கொடுத்தாங்களே அந்த டேட் வச்சுதான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும், எந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், அது எல்லாமே நான் சொல்றேன். இப்ப பாருங்க, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நாளையிலிருந்து ஞாபகிச்சுங்க. நாளைக்கு டேட்ல இருந்து, அதாவது 20/11/2025 இருந்து 20/1/2026 வரைக்கும், அதாவது அவங்க எக்ஸாம் டேட் கொடுத்தாங்க அந்த டேட் வரைக்கும் தான் நான் மொத்தமா எடுத்திருக்கேன். அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 62 நாட்கள் இருக்கு. மொத்தம் வந்து 62 நாட்கள் இருக்கு. சார் 62 நாட்கள் இருக்கு. இப்ப எல்லாருமே பயப்படுறது ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருடைய மைண்ட்லயும் அந்த 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் நிக்குதே தவிர 5 சப்ஜெக்ட் எப்படி 62 நாள் படிக்கிறது, 5 சப்ஜெக்ட் எப்படி நம்ம முடிக்க முடியும், அந்த பயத்தை வந்து உங்க மைண்ட்ல வச்சுட்டே இருக்கீங்க. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டேட் கொடுத்ததுனாலதான். நீங்க எப்பவுமே எக்ஸாம் டேட்டை தள்ளி வச்சிருங்க. நமக்கு 62 நாள் இருக்கு, இதுல எப்படி நம்ம 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம், நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். என்ன மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, என்ன மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. சரி, ரைட், ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய செயல்பாடை தொடங்கினா தான் ஜெயிக்க முடியும். இது சிம்பிளா இருக்கும். ஒரு 2 வாரம் இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களால எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஓகே, இப்ப பாருங்க, மொத்தம் 62 நாட்கள் இருக்கு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி எடுத்துருங்க. கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி 2 டெஸ்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் டெஸ்ட் வச்சிருக்கேன். நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாரும் மோஸ்ட்லி அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. இதுல வந்து
ஃபர்ஸ்ட் எந்த யூனிட்டை செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் பட் என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் படிக்கலாம் அந்த 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 டேஸ் கொடுத்துருக்க மாட்டேன். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 5 இந்த 3 யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிங்க. சரிங்களா? பேலன்ஸுக்கு இந்த யூனிட் 2, யூனிட் 3 நான் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 யூனிட்டை நீங்க படிக்கணும். இதுக்கு வந்து 7 நாட்கள் எடுத்துக்கங்க. இப்போ என்ன சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறாங்க, ஒரு நாள் படிக்கிறாங்க, அதை தூக்கி வச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் இருக்காங்க. அடுத்த சப்ஜெக்ட் ஒரு நாள் படிக்கிறாங்க, அது கொஞ்சம் புரியல அடுத்த சப்ஜெக்ட் போறாங்க. இப்படி நீங்க மாறி மாறி படிச்சீங்கன்னா உங்களால எப்படி சொல்ல ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுக்கின்ற திருப்தியே வராது. கடைசி வரைக்கும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப 5 படி ஏறணும். இப்ப எஜுகேஷன் சைக்கிள் 5 யூனிட் இருக்கு. 5 படி ஏறணும்னா ஒவ்வொரு படியா முடிச்சுட்டு போனா தான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். எஜுகேஷன் சைக்காலஜில ஒரு படி, அடுத்து தற்கால இந்தியாவும் கல்வியில ஒரு படி, அடுத்து கற்றலும் கற்பித்தல் ஒரு படி, இப்படி மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டையும் திருப்தியா முடிக்க முடியாது. அப்படி முடிக்கலைன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 யூனிட் எடுத்துங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 5 நல்லா கொஞ்சங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் இந்த 5 யூனிட்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 யூனிட் எடுங்க. இந்த 3 யூனிட்ல நான் கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மத்தத படிங்க. இந்த 3 நாள், இந்த 7 நாள், அதாவது நாளையிலிருந்து 20/11/2025 இருந்து 26/11/2025 இந்த 7 நாளும் உங்க கையில எஜுகேஷன் சைக்காலஜி புக் மட்டும்தான் இருக்கணும். நல்லா கவனிச்சுங்க. ஒன்னு படிச்சுட்டு இருக்கும் போது அந்த சப்ஜெக்ட் இருக்கு அப்படி பயிட்டு தோணும், அதை படிக்க நிறைய இருக்கு அப்படி பயிடணும். நீங்க எஜுகேஷன் சைக்காலஜி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் உங்க மைண்ட்ல எதுவுமே வைக்காதீங்க. உங்க கையில அந்த 7 நாளும் கல்வி உளவியல் சப்ஜெக்ட் பத்தி சப்ஜெக்டா இருக்கணும். கல்வி உளவியல் சப்ஜெக்ட் தான் நீங்க படிக்கணும். அப்படி 7 நாள் நீங்க படிக்கிறப்ப ஒரு 2 வாரம் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. 7 நாள் முடிச்சவனையும் ஓகே இந்த சப்ஜெக்ட் ஒரு படிச்சிட்டோம், அடுத்த ஒரு 7 நாள் இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது இப்படி 2 வாரம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஓகே படிச்சிருக்கோம், நம்மளால முடியும். அந்த தன்னம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 5 இதை வந்து 20/11/2025 26/11/2025 மொத்தம் 7 நாட்கள் எடுத்துக்குங்க. நல்லா கவனிச்சிட்டீங்களா? 7 நாளும் இந்த சப்ஜெக்டா இருக்கும். உங்களுக்கு வேலை இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், படிக்க வேண்டிய சூழல் இருக்கலாம். இப்ப இருந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா பிஎட் அட்மிஷன் போட்டோம், நம்ம வின் பண்ணி தான் ஆகணும். ஸோ 7 நாள் வந்து இதை நீங்க படிச்சே ஆகணும். இந்த 3 யூனிட்டை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருங்க. அதுவும் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்ததை படிங்க. சரிங்களா? அடுத்து கற்றலும் கற்பித்தலும். இதுல எந்த டேட்டோட முடியுது? 26ஆம் தேதியில முடியுது. அடுத்து 27ஆம் தேதியில இருந்து 27/11/2025 இருந்து 3/12/2025 வரைக்கும் இந்த கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் வரிசையா 3 யூனிட் படிங்க. ஏன்னா வரிசையா 3 யூனிட் ஈஸியா இருக்கும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் வரும், ஏன் சார் கொஸ்டின் யூனிட் மாத்தி சொல்றீங்க, அது 3 யூனிட் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க சொன்னா நல்லா கொஞ்சம் 3 யூனிட் நீங்க முடிச்சுட்டாவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 3 10 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 3 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 3 1 மார்க் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 48 மார்க்கு 3 யூனிட் முடிச்சுட்டாவே நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்படி 3 யூனிட் முடிக்கிறப்ப என்ன செய்யும், ஒரு பாதுகாப்பான நிலையில வந்துடும். ஒரு சப்ஜெக்ட் 3 யூனிட் முடிச்சா ஓகே இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பாதுகாப்பான நிலைக்கு வந்துட்டோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை, பேலன்ஸ் 2 யூனிட் தான், நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடன்ட் வந்துடும். ஸோ 3 யூனிட் முக்கியம். அடுத்து பாருங்க, 3வது சப்ஜெக்ட் தற்கால இந்தியாவும் கல்வியும். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 நல்லா குறிச்சுக்க. நான் சொல்ற ஆர்டர் பண்ணுங்க. இந்த நான் செலக்ட் பண்ண யூனிட் வந்து ஈஸியாவும் இருக்கும். ஆல்ரெடி இது சம்பந்தமா நான் கிளாஸும் போட்டிருக்கேன். கிளாஸை கவனிச்சுட்டு படிங்க. ஓகே, இது வந்து யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இது வந்து பாத்தீங்கன்னா இது 3ஆம் தேதியோட முடியுது. அடுத்து 4/12/2025 இருந்து 10/12/2025. ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் அடுத்த ஒரு 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வி தான். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 7 நாள் தான். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் எஜுகேஷன் சைக்காலஜி 7 நாள் படிச்சுட்டு, அடுத்து கற்றல் கற்பித்தல் 7 நாள் படிச்சுட்டு, 3வது தற்கால இந்தியா கல்வி 7 நாள் படிக்கிறப்ப முன்னாடி படிச்ச கல்வி உளவியல் மறந்துடும் பேசுறாங்க சொன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. நான் மறக்காம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழையும் நான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன். ஸோ நீங்க திரும்ப பாக்குறப்ப அது ஒன் டைம் ரீட் பண்ணாம உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் தற்கால இந்தியா கல்வி. அடுத்து பாருங்க, கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள கல்வி. 4வது சப்ஜெக்ட் வந்து கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள கல்வி. இது வந்து 10ஆம் தேதியோட முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 11/12/2025 இருந்து 17/12/2025. இதுல எந்தெந்த யூனிட்னா யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 5 இந்த 3 யூனிட்டை செலக்ட் பண்ணி படிச்சிருங்க. சரிங்களா?
அடுத்து லாஸ்ட் மேஜர் சப்ஜெக்ட். இப்போ என்னன்னா நான் 4 சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து கம்மிங் மண்டேல இருந்து நான் அனுப்ப ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாம் பார்க்காம எது இல்லையோ அதவே எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா நம்ம இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கீங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 5 இந்த 3 யூனிட்டா ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. எந்த டேட்ல இது முடியுது? 17ஆம் தேதி முடியுது. அடுத்து 18/12/2025 இருந்து 24/12/2025 இதுக்கு ஒரு 7 நாள் எடுத்துக்கங்க. ஸோ மொத்தம் 5 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 7 நாள். மறுபடியும் சொல்லிட்டேன், ஒரு சப்ஜெக்ட் நீங்க 7 நாள் எடுக்கும்போது மற்ற சப்ஜெக்டை பத்தி எதுவுமே நினைக்க கூடாது. சரிங்களா? ஓகே சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க. கண்டினியூஸா ஒரு 7 நாள் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது சிரமம் சார். அதுக்கு என்ன சார் செய்யணும்? இடையில வந்து ஒரு சில நாள் நமக்கு பர்சனல் வேலை வந்துடும், இல்ல வெளியே ஏதாவது வேலை வந்துடும். அதனாலதான் பாருங்க, இப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 62 நாட்கள் கொடுத்துருக்கேன். இப்ப 5 சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 35 நாட்கள் வரும். இப்ப பாருங்க, கடைசியா பாருங்க, மொத்த நாட்கள் வந்து 62. சோ 35 நாள் இதுல எடுத்துக்கிட்டோம். பேலன்ஸ் இருக்கு 27 நாள் இருக்கு. சரிங்களா? சோ இதுல வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது வேலை, பர்சனல் வேலை வந்து படிக்க முடியலன்னா இதுல இருந்து ஒரு 7 நாட்கள் அதுல எடுத்துக்கங்க. எந்த சப்ஜெக்டை படிக்கலையோ அதுல இருந்து ஒரு 7 நாள் எடுத்துக்கங்க. எடுத்துட்டா பேலன்ஸுக்கு வந்து 20 நாள் இருக்கும். சரிங்களா? அந்த 20 நாள்ல பேலன்ஸ் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான 2 யூனிட் பாத்தீங்களா, அதுல நான் கொடுக்குற 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சிருங்க. எக்ஸாம் நீங்க சூப்பரா பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. முதல் ஒரு வாரத்துக்கு கடினமா இருக்கும், 2வது வாரத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், 3வது வாரத்துல இருந்து நீங்க வாட்டி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ நமக்கு நீ டைம் இல்ல, இன்னைக்கு நாளையில இருந்து இதை நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருங்க. எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.